ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே கிராண்டான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் தான் இது. நெக்கு வந்து நான் நார்மலாக ரவுண்ட் நெக் தான் எப்போவுமே மார்க் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வைக்க போகிற டிசைனுக்கு பா நெக் நான் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதிலேருந்து வந்து லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க. பா நெக்குன்றது வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா சைடில் கொஞ்சம் வியர்டாக தெரியும். ஸோ லைட்டாக வந்து ஒரு கட்டு இருக்கிற மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தை வந்து நம்ம ப்ளவுஸோட முன்பகுதிக்கு மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு லைனிங்க்கு மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நம்ம நெக்லைன் எப்போவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இடையில இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டையுமே நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து ரெண்டு சைட்லையுமே டிசைன் பண்ண போகிறோம். ரெண்டு சைட்லேயுமே டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்குமே வந்து ரெண்டு சைடுக்கும் சென்டரில் நம்மளுக்கு கீழே இருக்க பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். அந்த லேஸ் ஒர்க்காக தான் நான் வந்து ஒரு செக்குடு பேட்டர்ன் மாதிரி நான் அதில் வரைஞ்சிருக்கேன். நார்மலாக வந்து நீங்கள் 1 இன்ச் வச்சாலும் சரி, 1.25 இன்ச் வச்சாலும் சரி, ஃபுல்லாக வந்து நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே அந்த செக்குடு பேட்டர்ன் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டுட்ருக்கேன். லேஸுமே வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு சாரீ வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறதுனால நான் எல்லோ கலர் லேஸ் எடுத்திருக்கேன். ஓரலாக வந்து நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நான் வந்து ரொம்ப தின்னான லேஸ் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி போட போகிற டிசைன் ஃபுல்லாகவே வந்து தின்னான லேஸ் வச்சு தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எல்லோ கலர் லேஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தது. சேம் டைம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு சைடில் ஒரு ஸ்கேலப் கொடுப்போம். ஸோ அதுக்குமே வந்து கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இதை வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அந்த செக்குடு பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து 1 by 1 நான் வச்சு தையல் போட்டுகிட்டே வரேன். வீடியோக்கு வந்து நான் சிங்கிளாக ஸ்டிச் பண்ண மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் 2 கார்னர்லையுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பீஸ் வெளியே தூக்கிட்டு இல்லாமல் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். கீழே வந்து உங்களுக்கு பார்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் போடும்போது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து லேஸ் ஒர்க் தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. சென்டர் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ சைடில் இருக்கிற பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சைடு பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு க்ரீன் வித் எல்லோ ரெண்டுமே வந்து மிக்ஸான ஒரு ஷேடிங்கில் இருக்கும். ஸோ அந்த கிளாத் எடுத்திருக்கேன். ஜாஸ்மினில் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேலப் வந்து நான் இதில் வரைஞ்சிருக்கேன். நம்மளுக்கு கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிருக்கேன். நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ வரைஞ்ச டிசைனுக்கு மேலே வந்து நான் ஓரலாக ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடுமே வந்து ஒரே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக படிகிற மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அயனிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த ஸ்கேலப்க்கு இடையில வந்து சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டிசைனுக்கு வந்து நான் 2 கலர்லேயுமே கிளாத் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து சாரீ கலர்லேயும் கிளாத் எடுத்திருக்கேன். சேம் டைம் வந்து நம்ம ப்ளவுஸ் வச்சுருக்கோம் இல்லையா பிங்க் கலர், ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீஸை வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். ஃபுல்லாக முக்கோண ஷேப்பில் ரெண்டையுமே மடிச்சுட்டு அடியில் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் பீஸ் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து பிங்க் கலர் பீஸ் இருக்கிற மாதிரியும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க.
அந்த ஸ்கேலப் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு இடையில தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பீஸ் வேணுன்றதை நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரெடி பண்ண பீஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த ஸ்கேலப்க்கு இடையில வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ரெடி பண்ண பீஸ் கேன்வாஸ் பீஸை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு ஓரலாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். ஒன் சைடு மட்டும்தான் நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். நம்ம நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சைடு மட்டும்தான் நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். சைடில் இருக்க ஸ்கேலப் டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அடியில் அந்த பீஸ் வச்சுக்கோங்க. பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இதே வந்து நீங்கள் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும், லேஸ் ஒர்க் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ரெண்டு சைட்லேயுமே நான் இதே மாதிரியே வச்சு நான் ஃபுல்லாக இடையில வந்து அந்த பீஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரோம். அண்ட் ஓவரால் வந்து நம்ம இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துக்கலாம். சைடில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி சென்டர் பார்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கீழேயும் மேலேயும் மட்டும் நம்ம அந்த எல்லோ கலர் லேஸ் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயும் மேலேயும் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ரெண்டு சைடு கார்னர்லுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஸ்கேலப் கொடுத்த அந்த கேன்வாஸ் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம கார்னரில் அந்த பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு லேசர் கொடுக்க போகிறேன். அண்ட் அந்த லேஸோட ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சைடில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் இருக்கிற பீஸுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் லேஸு. அந்த கார்னர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஓரமாக வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சைடில் ஸ்கேலப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த எல்லோ கலர் லேஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. கரெக்டாக வந்து ஒவ்வொரு பீஸ்க்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அந்த பீஸை வந்து டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்போட டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சேம் டைம் வந்து லேஸுமே வந்து திட்டாக இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துடலாம். அந்த பீஸ் வந்து நான் கீழே ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள், சைடில் அந்த நம்ம செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்தோட சேர்த்து வச்ச மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடுமே வந்து நான் இதே மாதிரியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்குமே இந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் இதில் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ரெண்டு கார்னர்லேயுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓவரால் வந்து டிசைன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் சின்னதாக பீட் ஒர்க் மட்டும் வச்சுட்டு நான் உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்குன்றதை வியூ பண்ணி காமிக்கிறேன். சைடில் வந்து ரெண்டு சைடுமே டாட் பிடிச்சி எடுத்திருக்கேன். ஓவரால் வந்து நான் ஃபுல்லாக பீட் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணுறேன். அண்ட் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எல்லாமே கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம், அந்த இடத்துலையுமே வந்து சின்னதாக நான் ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ரோப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம ஸ்லீவுமே ரெடி பண்ணியிருக்கோம். பார்டர் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி செக்குடு பேட்டர்ன் கொடுத்து சென்டரில் வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சாரீ இது தான். சாரீ வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் தான். அண்ட் வீடியோக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ரீன் கலர் மாதிரி தெரியுது. ஸோ எல்லோ வித் பிங்க் கலர் தான் சாரீ. இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.